என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ஆஸ் வெல் அஸ் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு 11ஆம் தேதி எப்படி ஓப்பன் ஆகும் மார்க்கெட் அப்படின்றத பற்றிய ஒரு அனலைஸ் தான் இது, டெக்னிக்கல் அனலைஸ். இது வந்து இன்னைக்கு வந்து டே சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறோம். இன்னைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு திங்கக்கிழமை. நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி. நாளைக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு 2 பேருனுடைய ரோலுமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அதான் 2 பேர் அப்படின்றதுனா 2 பெரிய நண்பர்கள். ஒருத்தர் எஃப்ஐஐ, டிஐஐ. இவங்க 2 பேருமே வந்து நாளைக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து இந்த எக்ஸ்பைரி அப்படின்றதால நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து அந்த இதை வந்து போட்டிருந்தேன், எஃப்ஐஐ டேட்டாவை வந்து போட்டிருந்தேன். அந்த டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருந்தது அப்படின்னாச்சுன்னா, பேரிஷில் இருந்தது. பேரிஷ் சென்டிமெண்ட்டில் எஃப்ஐஐ இருக்கிறதா வந்து அது நம்மளுக்கு காட்டுச்சு. அதனால் 11ஆம் தேதி வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு. அது ஒரு ரீசனு. 2வது ரீசன் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸும் வந்துட்டு டவுனில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு அவங்க எஃப்ஐஐனுடைய டேட்டா, இன்றைக்கி அவங்க வச்சுருந்த டேட்டா, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து எதையும் வந்து ஸ்பெகுலேட் பண்ணி சொன்னால் எதுவுமே 100% இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. நம்ம வந்து ப்ராபபிலிட்டி தியரியை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். எதுவும் நடக்கலாம் அப்படின்றப்ப நம்ம எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்துட்டு அதை ப்ளே பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 இதை பார்த்தோம். எஃப்ஐஐ டேட்டா, இன்னொன்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டு. கரண்ட் யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ நைட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எஃப்ஐஐ டேட்டாவும் வந்து பேரிஷில் தான் காட்டுது. சரி, டெக்னிக்கல் சார்ட் என்ன காட்டுது அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, டே சார்ட்டு, நிஃப்டினுடைய டே சார்ட்டு. இது லாஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆன கேண்டில். சரி, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்எஸ்ஐயை வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆர்எஸ்ஐ வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ஓவர் சோல்டில் இருந்து மேலே வந்து கிளம்பியிருக்கு. அதாவது ஒரு இந்த கேண்டில் பாருங்க, இது வந்து 4ஆம் தேதி வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகியிருக்கு. க்ரீன் கேண்டில் வந்துருக்குங்களா. அதுலேருந்து அதுக்கு அடுத்தது வந்து 5ஆம் தேதியும் வந்து க்ரீன் கேண்டில், அடுத்தது வந்து 6ஆம் தேதியும் க்ரீன் கேண்டில், 7ஆம் தேதியும் க்ரீன் கேண்டில். 4 க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறமா 5ஆவதாக வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 4 க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறமா வந்து 5ஆவது வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் வந்து திருப்பி வந்து டவுன் ட்ரெண்டாக ஆகுமா, இல்லை திருப்பி நாளைக்கு வந்துட்டு மேலே போகுமா அப்படின்றது தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஆர்எஸ்ஐ வந்து ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ பார்த்துக்குவோம். ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 50க்கு கீழே இருக்குது. 50ன்றது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 50க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து வாங்கலாம். ஆனால் வந்து 50க்கு கீழே இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் வாங்குறது வந்து அவ்வளோ வந்து அட்வைசபிள் கிடையாது. அது ரிஸ்கில் போயிட்டு முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது வந்து புல்லிஷ்க்கு ஏற்ற ஒரு சிக்னலை வந்து ஆர்எஸ்ஐ வந்து கொடுக்கல. ஏன்னா இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, 4ஆம் தேதி வந்து இது வந்து ஓவர் சோல்டு ஜோனில் இருந்து மேலே கிளம்பியிருக்கு. கிளம்புனது நேராக வந்துட்டு இங்கே பாருங்க, என்னாம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 6, 7 வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டான மாரி ஆகிட்டு இன்னைக்கு வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து 50 இந்த இதை வந்து டச் பண்ணி மேலே போகிறதுக்கு இல்லாமல் திருப்பி வந்து அது வந்து 70யை நோக்கி 30யை நோக்கி வந்து திருப்பி வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாச்சுன்னா, ஒரு
டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா வந்து ஆர்எஸ்ஐ வந்து திரும்பி இருக்கிறதா வந்து இந்த டெக்னிக்கல் சார்ட் வந்து சொல்லுது. ஓகே. அப்போ ஆர்எஸ்ஐ வந்து எந்த சைடு இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நான் இங்க வந்து இது போட்டுறேன் நானு. டெக்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து 1 வந்து ஆர்எஸ்ஐ. சாரி. ஆர்எஸ்ஐ வந்து டவுன் ட்ரெண்ட். இல்லைன்னா இப்படி போட்டும் பியரிஷ் சிக்னல் போட்டும் பியரிஷ் சிக்னல். ஓகே. ஸோ அப்போ எப்படிங்க பியரிஷ் சிக்னல்னு சொல்கிறோன்னா 50க்கு கீழே இருக்குது. 50க்கு கீழே இருக்குது. அது இல்லாமல் அதனுடைய இதுவும் வந்து டேர்ன் ஆயிருக்கு. கொடுக்கு மாரி கீழே டேர்ன் ஆகி கீழே போகிற மாரி காட்டுது. ஸோ இதை வச்சு இது பண்ணுறோம். இந்த ஆர்எஸ்ஐ ஆவரேஜ் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஆர்எஸ்ஐ பேஸ்டு மூவிங் ஆவரேஜ், இந்த எல்லோ கலர் லைனு, அதை வந்துட்டு அது கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாச்சுன்னா சரக்குன்னு இறங்குங்க கீழே. அது நல்லா பார்த்துங்க. நாளைக்கு அது ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கிராஸ் பண்ணிச்சுன்னா சரக்குன்னு இறங்கும். அது ஓகே. ஸோ அப்போ ஒரு ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆர்எஸ்ஐ வந்து நம்மளுக்கு பேரிஷ் சிக்னல் வந்து காட்டுது. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா பூலிஞ்சர் பேண்ட் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பூலிஞ்சர் பேண்டு என்ன காட்டுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா நான் ஏன் நிறைய இண்டிகேட்டர் இருக்கு அதெல்லாம் போடாம ஏன் இது வந்து பிபின்றது வந்து பூலிஞ்சர் பேண்டுங்க. பூலிஞ்சர் பேண்ட் வந்து என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, மேலே வந்து அப்பர் பேண்டை வந்து டச் பண்ணியிருக்கு. என்னைக்கு? பிப்ரவரி 5ஆம் தேதி டச் பண்ணிட்டு சரசரன்னு கீழே வந்து இந்த பாட்டம் வரைக்கும் வந்துருக்கு. 4ஆம் தேதி வரைக்கும் பாட்டம் வந்துட்டு திருப்பி அதாவது வந்து அப்பர் பேண்டை டச் பண்ணிட்டு, அப்பர் பேண்டு இந்த ரெட் லைன், இந்த அப்பர் பேண்ட் ரெட் லைனை வந்து டச் பண்ணிட்டு கீழே இறங்கி இந்த லோயர் பேண்டை வந்து டச் பண்ணியிருக்கு. அப்போ லோயர் பேண்டை வந்துட்டு டச் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கு. அப்போ மேலே ஏறிச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு வந்து லோயர் பேண்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுன்னா அதே மாதிரியே இங்கே வந்துட்டு இதில் வந்து அப்படியே மேலே ஏறி இருக்கு. ஏறினதுக்கு அப்புறமா அது அப்பர் பேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடையில வந்துட்டு நம்மளுக்கு வந்து மிடில் லைன் 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அந்த ப்ளூ கலர் லைன், இந்த லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணலாம். அப்போ ப்ரைஸ் வந்து அந்த மிடில் லைனை வந்துட்டு டச் பண்ணுறப்ப, அந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுறப்ப ப்ரைஸ் என்ன ஆகலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒன்று அதை உடச்சிட்டு மேலே போகலாம், அப்படி இல்லாட்டினா ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ புரியுதுங்களா? அப்போ இங்கே இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நல்லா இதை நான் ஜூம் பண்ணுறேன். அதை புரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க, இந்த இது பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த ப்ளூ லைன் தான் வந்துட்டு மிடில் லைன். அதாவது 20, அதாவது பூலிஞ்சர் பேண்டனுடைய மிடில் லைனு. அது வந்து 20 மூவிங் ஆவரேஜ். அப்போ அந்த லைனை வந்து ஒன்று உடச்சிட்டு மேலே போகணும், இல்லாட்டி கீழே வரணும். ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னாச்சுன்னா, அந்த லைன் வரைக்கும் அந்த லைனு கூட போகல. அதுக்கு முன்னாலேயே ஒரு இந்த பிங்க் ஒரு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எஃப்இஜி. 2 எஃப்இஜி வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த எஃப்இஜிக்கு மேலே வந்துட்டு இது இருக்கு, ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ ஒன்று அது ஆர்டர் பிளாக்ல போய் டச்சிட்டு ரிவர்ஸ் வரணும், இல்லாட்டினா எஃப்இஜிலே வந்து அது ரிவர்ஸ் ஆகணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னாச்சுன்னா பூலிஞ்சர் பேண்டனுடைய மிடில் லைனை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகணும். இது எதுவுமே ஆகாமல் எல்லாத்தையும் உடச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து புல்லிஷ். ஆனால் இங்கே இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட்டில் இது மேலே வரைக்கும் போயிட்டு எஃப்இஜியோட வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எஃப்இஜியோட ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ கீழே வந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ரெட் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து எது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கு? மேலே மேலே ஏறக்குறைய எஃப்இஜி வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து இந்த ப்ளூ லைன் மிடில் பேண்ட் வரைக்கும் டச் பண்ணியிருக்கு. அப்போ பூலிஞ்சர் பேண்டை வந்து டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரியுது. அப்போ இதை வச்சு பார்க்குறப்ப இதை வந்து என்ன சொல்லலாம்? எங்கே போட்டோங்க? ஓகே. இதை வந்து பூலிஞ்சர் பேண்டை வச்சு பார்க்குறப்ப
நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதுவும் வந்து பேரிஷ் ரிஜெக்ஷன் மாரி தெரியுது. ரிஜெக்ஷன் அட் SMA 20. SMA 20ன்னா ஆக்சுவலாக பூலிஞ்சர் பேண்டனுடைய மிடில். மிடில் லைன் வந்துட்டு மிடில் பேண்டில் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன சிக்னலை கொடுக்குது? இதுவும் வந்து பேரிஷாக தான் கொடுக்குது. பேரிஷ்னு போட்டோம்னா பேரிஷ், இதுவும் வந்து பேரிஷ் தான் கொடுக்குது, சிக்னலை தான் கொடுக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூவிங் ஆவரேஜஸை பார்க்க போறோம். இப்போ மூவிங் ஆவரேஜஸ் வந்து 3 ஆகுது. SMA வந்து 50யும் அண்டு 200 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது என்ன ஆயிருக்கு, கிராஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இது டே சார்ட்டுங்க இது, அதனால வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்கிற சிக்னல் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்துட்டு இதில் வந்து இந்த இடத்துல பாருங்க, நான் மார்க் பண்ணுறேன் இதை, ரவுண்டு போடுறத சுற்றி, புரியுதுங்களா? ஓகே, இது என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த எல்லோ லைன் வந்துட்டு உங்களுக்கு வந்து 50 மூவிங் ஆவரேஜ் 50. இந்த இது வந்துட்டு இந்த க்ரீன் வந்துட்டு இது இருக்கு பாருங்க, இந்த க்ரீன் இந்த 200. அப்போ ஷார்ட் லென்த் வந்துட்டு லாங் லென்த்தை கிராஸ் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. அப்படின்றப்ப இது வந்து என்னதுன்னா டெத் கிராஸ் நடந்திருக்கு. இப்போ டெத் கிராஸ் நடந்ததால அது வந்து ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து என்ன இதில் இருக்கு, பீரிஷில் தான் இருக்கு. அதேமாரி ப்ரைஸும் பாருங்க 50க்கு கீழே தான் இருக்கு, 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி மேலே போகல. அப்போ வந்து என்ன நடந்தது, டெத் கிராஸ் இருக்கு, டெத் கிராஸ். ஸோ ப்ரைஸ் பிலோ 50 மூவிங் ப்ரைஸ் பிலோ 50 SMA, சாரி கேபிட்டல் லெட்டர் போடு, SMA 50 அண்டு 200 ப்ரைஸ் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம இதை என்னவா ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா இது வந்து பீரிஷ். இது வந்து பீரிஷ். ஓகே, அடுத்தது வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா இன்னொரு மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அது என்னென்னா 821. 821 மூணாவது. இதுதான் வந்து இப்போ மூணு இது வந்து நம்ம மெயினானது 3 பார்த்துட்டோங்க. 3 பார்த்துட்டு இந்த 3த்தோட சிக்னலும் நம்மளுக்கு என்னவா இருக்குது, பீரிஷாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குது, தடிசா ஒரு லைன் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 89. அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அது வந்து இப்போ 4வது SMA 89. SMA 89 ஏங்க போட்டிங்கன்னா அது வந்து ஒன்றும் கிடையாது. FI 89ன்றது வந்து ஃபிபனாசி நம்பரு. அதனுடைய டே சார்ட்டில் வந்துட்டு அந்த SMA 89ன்றது வந்து ரொம்ப வேலிடான ஒரு சிக்னலு. ப்ரைஸ் வந்து SMA 89க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு புல்லிஷ். ப்ரைஸ் வந்து அந்த லைனுக்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து பீரிஷ் ஓவரால் ஜென்ரல் மார்க்கெட்டில். அப்போ பாருங்க, இந்த ப்ளூ லைன் வந்து இங்கே இருக்கு, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கு, ரொம்ப கீழே இருக்கு. ஸோ அப்போ வந்து இது என்னன்னா ப்ரைஸ் பிலோ SMA 89. ஸோ அப்போ என்னவா இருக்கு, இதுவும் வந்து பீரிஷ் தான், இதுவும் வந்து பீரிஷ்ல இருக்கு. அடுத்தது வந்து 5வது. சரி, அப்போ இந்த 4 இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிடுச்சு, பீரிஷ்ன்ற வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு சொல்லிடுச்சு, பீரிஷ்ன்றதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிடுச்சு.
அப்போ சொல்லிடுச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா சரி இப்போ நம்ம வந்து ஒரு மூடுக்கு வந்துட்டோம் நம்ம வந்துட்டு அப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன டைம் உடனே வாங்கிடலாமா போயிட்டு? ஏன்னா மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்து நாளைக்கு வந்து எதுவும் எக்ஸ்பீரியன்றதால ஒரு வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். அதனால வந்துட்டு டிஐஏ வந்து அவங்க அக்ரெசிவாக வந்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட்டை வந்து கீழே இறங்க விட மாட்டாங்க. ஸோ அந்த அவங்க வந்து அப்போ வந்து எஃப்ஐஏயும் வந்துட்டு அந்த அளவுக்கு டஃப் கொடுக்காம அவங்களும் வந்து அப்படியே நைஸ் சைடுன்னு ஒதுங்கிட்டு அவங்களால விற்க முடிஞ்சதை விற்றுட்டு போனாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மாரி ஆகிடும். மேலேயும் போகாது கீழேயும் போகாதுன்ற மாரி ஆகிடும். இல்லை எஃப்ஐஏ வந்து ரொம்ப ஹெவியாக வந்து செல் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யார் நாளைக்கு அக்ரெசிவாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் தான் தெரியும். ஆனால் இன்னைய டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாளைக்கு வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டுன்ற ஒரு இதில் தான் வந்துட்டு தோணுது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா 21 இது ரொம்ப முக்கியமான இதுங்க. ஏன்னா நம்ம 21 பார்த்துட்டோம். அந்த மிடிலுக்கு கீழே தான் இருக்குது. இருந்தாலும் இதையும் சொல்லிடுறேன். எஸ்எம்ஏ 21 20 இது மட்டும் நல்லா எஸ்எம்ஏ 21க்கு ப்ரைஸு மேலே இருந்தால் தான் கால் ஆப்ஷன் வாங்கணும். அதே போல் எஸ்எம்ஏ 21க்கு ப்ரைஸு கீழே இருந்தால் தான் புட் ஆப்ஷன் வந்து வாங்கணும். நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது? ப்ரைஸு பிலோ தான். அப்போ எதுங்க 21 அப்படின்னாச்சுன்னா இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 லைன் ஒன்னோட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு லைன் வந்து ப்ளூ லைனு, ஒரு லைன் வந்து க்ரீன் லைன். அந்த க்ரீன் லைன் வந்து 21. அந்த 21க்கு கீழே தான் இருக்குது ப்ரைஸு. அப்போ ப்ரைஸ் பிலோ எஸ்எம்ஏ 21. அப்போ நாளைக்கு வந்துட்டு என்னவா இருக்குது? அது வந்து பீரிஷில் தான் சொல்லுது. ஓகே, பியரிஷ். அப்போ இதுவும் வந்துட்டு பீரிஷில் தான் வந்து காட்டுது நம்மளுக்கு. மேலே ஏற்றிக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ 5 இது பார்த்தோன்னா 5மே வந்து பீரிஷில் தான் காட்டுது. சரி, நம்ம இப்போ எப்போ இது என்ன இப்போ எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா நான் ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து சும்மா ஒரு இதுக்காக வேணால் வச்சுக்கோங்க. எஸ்எம்ஏ 8 இது என்ன எஸ்எம்ஏ 8 அப்படின்னாச்சுன்னா அதுவும் வந்து ஃபெப்னசி நம்பர் தான். அது ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே அந்த எஸ்எம்ஏ 8 வந்து கிராஸ் பண்ணி கீழே இறங்கிருச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்போ அந்த லைன் எதுங்க அப்படின்னாச்சுன்னா இதோ இருக்கு பாருங்க, இந்த ரெட் லைனு. இந்த ரெட் லைனு தான் வந்துட்டு எஸ்எம்ஏ 8. ஆனால் ப்ரைஸ் வந்து இப்போ அதுக்கு மேலே இருக்கு. ஸோ இது வந்து என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு நல்ல டைமா அப்படின்னாச்சுன்னா சொல்ல முடியாது. ப்ரைஸ் வந்து மேலே போனாலும் போகலாம். அப்போ என்ட்ரி எப்போ கொடுக்கறது பெட்டராக இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த 8க்கு வந்து கீழே வந்துருச்சு, கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் இது புட் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் எப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு நேற்று இதெல்லாம் டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு கீழே இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. அதே போல் யாராவது புட் ஆப்ஷன் வந்துட்டு நேற்றே வாங்கி வச்சு இன்னைக்கு நேற்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்குலாம் ஒரு கேப் அப் கிடச்சிதுன்னா ஒரு பெரிய ஒரு இது ஒன்று கிடைக்கும். அது வந்துட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரணுமோ சேஃபாக வெளில வந்துடுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பீரியன்றதில் டிஏ திடீர்னு உள்ளே வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்த வாய்ப்பும் போயிடும். அதனால ஒரு 50-60 பாயிண்ட்லாம் வந்து கிடச்சிது நிஃப்டியில் இது ஆப்ஷனில் அப்படின்னாச்சுன்னா எக்ஸிட் ஆகி வர்றது பெஸ்ட்டு. இப்போ பார்த்துங்க. இப்போ ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் அபோவ் எஸ்எம்ஏ 21. எஸ்எம்ஏ 21. ஸோ அப்போ என்ன இது வந்து கொடுக்குதுன்னா நோ கிளியர் பியரிஷ். நோ கிளியர் பியரிஷ் நோ கிளியர் பியரிஷ் அப்படின்னா நோ கிளியர் பியரிஷ் என்ட்ரி. நீங்கள் வந்து என்ட்ரிக்கு வந்து அது வந்து சிக்னல் கொடுக்கல இன்னும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னாச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து கீழே போச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங் சிக்னல். 21 வந்து ஏற்கனவே கொடுத்துருச்சு. 21 வந்து கொடுத்துருச்சு. சில பேர் வந்து 21 வச்சுக்கிட்டே அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸ்டாக்குக்கு வந்து எக்ஸ்பிரி ப்ரைஸ்லாம் வந்து கிடையாது. டைம் டைம் டிகாய் கிடையாது. அதை நாளாக எக்ஸ்பிரி அதுக்கு எக்ஸ்பிரியே கிடையாதுன்றதால உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஏறனாலும் இறங்காட்டினாலும் நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இறங்கிரும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைலாம் அதுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷார்ட் பொசிஷன் பண்ணலாம். இந்த இதை வச்சு ஸ்டாக்கில் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் ஆப்ஷனில் பண்ணுறவங்களுக்கு அது கிடையாது. அது அது அந்த தப்பை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்டாக்கில் பண்ணுற மாரி ஆப்ஷனில் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து வேற எதுவுமே அந்த ஃபண்டமெண்டல் அனலைஸு இதுதான் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஸ்டாக்கினுடைய இது ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எவ்வளோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரத்தில் இருக்குது, வாலட்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு 5 ஃபேக்டர் இருக்குது மெயினாக. அந்த 5 ஃபேக்டரை வச்சுட்டு ப்ரைஸ் வந்து இறங்கும். நீங்கள் நிஃப்டி ஏறட்டினாலும் இறங்கட்டினாலும் நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஆப்ஷன் இறங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்கிறதால தான் SMA 21 வந்து என்ட்ரி வேண்டாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறது. ஏன்னா அது எப்படியும் ஆயிடலாம். அது உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 8ன்றது வந்து ஒரு சாலிடான ஒரு கன்ஃபர்மேஷனு. அதுவும் ரொம்ப ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரைஸ் வந்து நாளைக்கு சாதகமாக கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சாதகமாக கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்பிரி டேட்டுக்கு வெரி க்ளோஸ். நம்ம வந்து எக்ஸ்பிரி டேட்டுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அது வீக்லி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த 21 என்டர் ஆகுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் அதனால பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணாதீங்க. ரொம்ப இதாக உங்கள் கேபிட்டலில் வந்துட்டு அவர் சொன்னபடி 2% வந்து அதுக்கு மேலே லாஸ் பண்ண விடாதீங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இது பண்ணீங்க. இல்லாட்டினா மார்க்கெட் விட்டு நீங்கள் வெளியில் போகிற மாரி ஆகிடும். ஓகே, என்ஜாய் ட்ரேடிங். தேங்க்யூ.